நகைச்சுவை நடிகர் சேசு மரணம் குறித்து உண்மை உடைத்த நடிகர் 10 லட்சம் பணம் இல்லாமல் உயிரிழக்கவில்லை என்று விளக்கம். நடிகர் சேசு உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவர் ஏழை எளிய மக்களுக்கு செய்து வந்த உதவிகள், அவருக்கு ஏற்பட்ட மரணம் குறித்த பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன. A1 மற்றும் பாரிஸ் ஜெயராஜ் திரைப்படங்களின் இயக்குனர் ஜான்சன் இது குறித்து இணைய ஊடகத்திடம் முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் தனது இருசக்கர வாகனத்தில் மைக் செட் கட்டி மக்களுக்கு முகக்கவசம் உள்ளிட்டவற்றை அணிய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி பிரச்சாரம் செய்துள்ளார் சேசு. பலருக்கும் முகக்கவசம், கிருமிநாசினி, அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கியுள்ளார். சாதாரண நாட்களிலும் பல உதவிகளை செய்துள்ளார். இந்நிலையில் திடீர் உடல் நலக்குறைவால் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு சிகிச்சை செலவிற்காக 10 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுள்ளது. திரையுலகில் சந்தானம் உள்ளிட்ட பலரோடு நெருங்கிய தொடர்பு இருந்தும் கூட அவரால் அந்த பணத்தை தயார் செய்ய முடியவில்லை. இந்த சூழலில்தான் அவர் காலமானார். இது குறித்து பேசியுள்ள இயக்குனர் ஜான்சன், பெரிய நடிகர்கள் நினைத்திருந்தால் அவரை காப்பாற்றி இருக்கலாம் என வேதனை தெரிவித்துள்ளார். A1 படத்திற்காக பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தான் தேடியதாகவும், அந்த நபர் வட சென்னை பாஷையும் பேசும் நபராக இருக்க வேண்டும் என தான் விரும்பிய நிலையில் அதற்கு பொருத்தமான நபராக சேசு இருந்ததாக ஜான்சன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த படத்தின் காட்சிக்காக பிராமணர்கள் இறுதிச் சடங்கு செய்வது எப்படி என்பதை சேசுவிடம் இருந்து கற்றுக்கொண்டதாகவும், ஆனால் சேசுவிற்கே கடைசியில் அதே மாதிரியான இறுதிச் சடங்கு செய்வதை தன்னால் பார்க்க முடியவில்லை என்று கூறியுள்ளார். இதனிடையே 10 லட்சம் ரூபாய் இல்லாததால் தான் சேசு இறந்தார் என்ற தகவல் தவறானது என சின்னத்திரை நடிகர் லொல்லு சபா பழனியப்பன் தெரிவித்துள்ளார். மைக் கிடைத்தது என்பதற்காக சிலர் அவதூறு கருத்துக்களை பரப்பிவிட்டதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். சேசனோட மரணம் கலை உலகத்தினர் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், எங்கள் டீமில் உள்ள எல்லாருக்குமே மிகப்பெரிய வேதனை. ஏன்னா நாங்கள்லாம் அவர் கூடவே 10-20 வருஷம் மேலே ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஒரு சில ஊடகங்கள் அவரை பற்றின செய்திகள் கரெக்டாக போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு சில ஊடகங்கள் மிகவும் தவறான ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருக்குறாங்க. என்னென்னா 10 லட்ச ரூபா பணம் இல்லாதனால தான் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா அட்மிட் ஆனதுலேருந்து அன்னைக்கு அட்மிட் ஆன அன்னையிலேருந்து கடைசி அந்த 10-11 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்த வரைக்கும் என்ன நடந்துங்கிற விஷயம் அங்கே கூட இருக்கிற எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு சந்தானம் சார் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ராம்பாலா சார் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அவங்கெல்லாம் ஏன் ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி ஒரு மட்டமான விஷயத்தை நிறைய பேர் பேசிக்கிட்டு தெரிகிறாங்க. அது முற்றிலும் தவறானது. அது யாரும் நம்பாதீங்க. எத்தனையோ நண்பர்கள் அவருக்கு என்னென்னோ உதவி பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னாலும் அதுக்கு பண்ண தயாராக ரெடியாக மக்கள்லாம் இருந்திருந்தாங்க. தவிர ஒரு சில நடிகர்கள் என்ன பண்ணாங்கன்னா, மைக்கு கிடச்சிருச்சேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சேசு 10 லட்ச ரூபா அவர் கொடுத்துருக்கலாம், இவர் கொடுத்துருக்கலாம், அவர் உயிரை இது பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொன்னது முற்றிலும் தவறான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மைக்கு கிடைச்சா எதையாவது ஒன்று பேசி தப்பாக பேசி அதுக்கப்புறம் மன்னிப்பு வீடியோலாம் போடுறது அவங்களோட வாடிக்கை. தயவு செய்து அது மாதிரி விஷயத்தை நம்பாதீங்க.